அந்த கடவுள் தான் 2008 முதல் தன் ஆவியாளர் அபிஷேகப்படுத்திருக்கார், பரிசுத்தர் அபிஷேகப்படுத்தியிருக்கிறார். அப்போ நான் சிறைச்சாலை இருந்தேன். 12 ஆண்டுகள் சிறைச்சாலையிலே செய்யாத குற்றத்துக்காக ஆட்சி சிறைவாசியாக இருந்தேன். சிலுவை மரணம் இயேசு கிறிஸ்துவுக்கு, சிறையேற்பு எனக்கு, சிறைப்பை கொடுத்திருந்தார். அந்த காலகட்டத்தில் 2008 முதல் இந்த தேவநாயக கத்து கடவுள் தன் ஆவியாளரை அபிஷேகப்படுத்தி என்னோடு கூட இருக்கிறது கூறி வருகிறார். பல விஷயங்கள் கூறியிருக்கிறார், பல அற்புதங்கள் செய்திருக்கிறார். என் வாழ்க்கையில் எனக்கும் என் குடும்பத்திற்கும் சிறைச்சாலை இருக்கும்போது பல அற்புத இடங்கள் செய்திருக்கிறார். மழையை பெய்ய சொன்ன சிறைச்சாலை இருக்கும்போது மழையை பெய்ய சொன்ன மழை பெய்தது. வெளியே சென்னையில் இருந்தபோது மழையை தாமதப்படுத்த சொன்னேன், நான் நனையக்கூடாதுன்னு சொல்லி தாமதப்படுத்த நம்மளை தாமதமானது கடவுள் செய்தார். சென்னை வெள்ளத்தின் போது சென்னை புயல் செய்திருந்தேன், மழையை நிப்பாட்ட சொன்ன உடனே நிப்பாட்டினார். இது எனக்குள்ள அதிகாரம். கடவுள் நான் வேண்டு விருப்பம் செய்கிறார். எனக்கு விரோதமாகவும் இந்த ஜனங்களுக்கு விரோதமாக செயல்பட்ட ஒரு துன்மார்க்கன் ஆவியை எடுக்க சொன்னேன். ஒரு வாரத்தில் மரணமடைந்தான்.